அம்மா தான். சரிதான், உனக்கு தான். ஏம்மா உனக்கு தான் சொல்கிறேம்மா, இங்கே வந்துட்டீங்கன்னா வாழ்க்கையே மாறிடும். சொல்லுங்கள், மீட்பு தான். எதிலெல்லாம் உங்கள் பிள்ளை சிக்கியிருக்குதோ, எதெல்லாம் கணவர் சிக்கியிருக்கிறாரோ அதில் கர்த்தர் மீட்டிடுவார். உதாரணம் மகதலேனா மரியாள். இன்னொன்று சிலுவை இஸ் a place of rebuke. என்னையே நான் யாருன்னு சொல்லும். அந்த மாதிரி ஸ்பீடாக வந்தாங்க. எப்படி எதுக்கு வந்தாங்க? சீட்டுக்காக வந்தாங்க. எந்த சீட்டு? அவர் சொன்னார், ஓகே, இந்த பானம், இந்த சிலுவை, இந்த அடி, இந்த நிந்தனை, இது ஓகேன்னா நான் கூட ஓகே. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஓகேவா? ஓகேவா? விட்ருங்க ஆண்டவரே. இதே மாதிரி இங்கே இருந்து புது நம்பியாரன் காணிலேயே காக்கத்தோப்புலையே இங்கே ஏதோ ஒரு இடத்துல இருந்து நான் அப்படியே பரலாம் போகிறேன். ஓகேவா? ஓகேவான்னு கேட்டேன். அதெல்லாம் விருப்பம்தான். என் பையனை தினகரன் மாதிரி பயன்படுத்தணும், என் பையனை மோகன் சி மாதிரி பயன்படுத்தணும், என் பையனை ஃபாதர் மாதிரி பயன்படுத்தணும். ஆனால் தேவன் சொல்கிறாரு, நான் குடிக்கும் பாத்திரம், என் சிலுவை, என் உபத்திரவம், என் கண்ணீர், அதுக்கு ரெடின்னா அவர் கூட ரெடி தான். மூன்றாவது, சிலுவை எனக்கு பொறுப்புகளை கொடுக்கிறது. ஆமென் சொல்லுங்க. நம்பி அந்த பொறுப்பை கொடுத்தாரு, நம்பி அவர் செஞ்சார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சிலுவைகிட்ட வந்ததில் வீணானதில்லை. சிலுவைக்கு எப்படி வரணும்? எதுக்காக வரோம் சிலுவைக்கு? பொறுப்புகளை பெற்றுக்கொள்ள, என்னை உணர, என் வாழ்க்கையை மீட்படைய, மூன்றாவது எனக்கு பலன் தர. அந்த அம்மா கேட்கல, எப்பா என்னை எங்கேயா ஒரு ஹோமில் சேர்த்துட்டு போப்பான்னு சொல்லிச்சு அந்த அம்மா. ஒன்றுமே சொல்லலை, ஒன்றுமே சொல்லலை. சரியான இடம், சரியான நபர், சரியான ஆள். ஆமென் சொல்லுங்கள். நான் என்ன சரியான இடத்துல வச்சுருக்கான்னு சொல்லுங்கள். நீங்கள் எது நினைச்சு சொல்கிறீங்கன்னு தெரில. என்னை சரியான இடத்துல வச்சுருக்கிறாரு. நல்ல பேழை, நல்ல சத்திரம், நல்ல சத்திரக்காரர். ஆமென். அவனா காசு கொடுத்துட்டு போனான், புரியல அவனாது. இன்னொன்று கூட சொன்னான், நீ எவ்வளோ செலவு பண்ணுறியோ. ஆமாம், நான் அப்படிலாம் உங்களுக்கு கேட்கல. நல்ல சத்திரம், நல்ல மேய்ப்பர், நல்ல இடம், நல்ல விதைகள். நோக்கம் என்ன தெரியுமா? நோக்கம் சிலுவைக்கு வர அத்தனை பேருக்கும், ஜபத்துக்கு வர அத்தனை பேருக்கு என்ன உண்டு தெரியுமா? ரிவார்ட். சிலுவையில் நிற்பதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆமென்.